பார்வதிபதே ஹர ஹர மகாதேவா. ஸ்ரீ பகவத் பாதாளன் ரசித்த சிவானந்த லஹரியில் 33வது ஸ்லோகம் பார்க்கலாம். அதற்கு முன்னால் நம்ம குருவந்தனம் பண்ணலாம். சதா சிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். இந்த 33வது ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்காரு? நாலம் வா சக்ருதேவ தேவ பவத சேவா நதிர்வா நுதி தேவா சதிர்வா நுதி. நாலம் வா சக்ருதேவ தேவ பவத சேவா நதிர்வா நுதி பூஜாவா ஸ்மரணம் கதாஸ்ரவண அப்பியாலோகனம் மாதிருஷம். அதாவது கதாஸ்ரவணம் அப்படின்னு சொல்லுங்க. அப்புறம் அப்பியாலோகனம், மாவை ஆ பண்ணிட்டேன்னா ஈஸியாக இருக்கும். அப்பியாலோகனம் மாதிருஷாம் சுவாமின் அஸ்திர தேவதானு சரணா ஆயாசேன கிம் லப்யதே. சரணாயாசேன அப்படி போட்டிருக்கான் சில புக்கில். நீங்கள் சரணம் கதாஸ்ரவணம் சுவாமின் அஸ்திர தேவதானு சரணம் ஆயாசேன ஈஸியா ஆயாசேன கிம் லப்யதே காவா முக்திரித குதோ பவதி சேல் கிம் பிரார்த்தனீயம் ததஹ அப்படின்னு பகவத் பாதாளத்தில் சொல்கிறாரு. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஒரே ஒரு முறை தங்களை தரிசித்து தியானித்து பூஜை செய்து நமஸ்கரித்து உபாசித்து என்னென்ன முக்கியம் உண்டோ எல்லாத்தையும் செய்து காது வழியாக உங்களுடைய சரித்திரங்களை கேட்டு வாய் வழியாக உங்களுடைய நாமங்களை சொல்லி முக்தி பெற வேற என்ன இதை விட எளிமையான வழி என்ன இருக்கு? நம்ம முக்தி பெற காது வழியாக அவருடைய நாமத்தை கேட்டு வாய் வழியாக ஓம் நம சிவாய சொல்லி கண்களால் யாரோ பண்ணுற அபிஷேகத்தை தரிசித்து இப்படி பண்ணுறதை விட என்ன இருக்குது? முக்தி பெற அதை விட கஷ்டம் ஈஸியான வேலை வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இது எல்லாம் இல்லாதக்கு வேற ஒரு சுவாமியை வேற ஒரு தேவதையை கஷ்டப்பட்டு நம்ம ஸ்லோகமெல்லாம் பாடி அதெல்லாம் படித்து கஷ்டப்பட்டு அது காதில் கேட்டு அவங்களுக்கு வேண்டதெல்லாம் வாங்கி கொடுத்து பழம் பூ மாலையெல்லாம் வாங்கி கொடுத்து செலவும் பண்ணி நம்ம அதுக்காக சம்பாதிச்சு பண்ணுற முக்தி ரொம்ப கஷ்டம். ஈஸ்வரா, உன்னுடைய நாமங்களை காதில் கேட்டு உன்னுடைய நாமத்தை வாயால் சொல்லி நம்ம உன்னுடைய அபிஷேகத்தை கண்ணால் தரிசனம் பண்ணினாலே போதும், அதே நமக்கு கலியுகத்தில் முக்தி கிடைக்கும் அப்படின்னு பகவத் பாதாள் சொல்றார். இப்போ பார்க்கலாம். நாலம் மா சக்ருதேவ தேவ பவத சேவா நதிர்வானுதிஹி. நாலம் மா சக்ருதேவ தேவ பவத சேவா நதிர்வானுதிஹி பூஜாவா ஸ்மரணம் கதாஸ்ரவண அப்பியாலோகனம் மாதிருஷம். பூஜாவா ஸ்மரணம் கதாஸ்ரவணம் அப்பியாலோகனம் ஆதிருஷம் சுவாமின் அஸ்திர தேவதானு சரணம் ஆயாசேன கிம் லப்யதே. சுவாமின் அஸ்திர தேவதானு சரணம் ஆயாசேன கிம் லப்யதே காவா முக்திரிதி குதோ பவதி சேல் கிம் பிரார்த்தனீயம் ததஹ. காவா முக்திரிதி குதோ பவதி சேல் கிம் பிரார்த்தனீயம் ததஹ. இப்போ நாலேன்னு சேர்ச்சலாம். நாலம் வா சக்ருதேவ தேவ பவத சேவா நதிர்வானுதிஹி பூஜாவா ஸ்மரணம் கதா ஸ்ரவணம் அப்பியாலோகனம் மாதிருஷம் சுவாமின் அஸ்திர தேவதானு சரணம்
कावा मुक्तिरिति कुतो भवति चेत् किं प्रार्थनीयं तदः हर नम பார்வதிபதியே ஹர ஹர மகாதேவா. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ராம் ராம்.